Good morning. அன்பு உள்ளங்களே, வணக்கம். நான் உங்களோட பேசணுக்கலான்னு இருக்கும்போது அன்பு தொல்லை நோ அன்பு தொல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய மனைவி எனக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் செய்து என் மகளிடம் கொடுத்து அனுப்பினார்கள். என் மகள் எனக்கு டாடி ஏதாவது சாப்பிடுங்க டாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு. சாரி, நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஆறிடுது, சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிவிட்டு இதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. என் அன்பு செல்வங்களே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் 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 பிரேக் ஃபாஸ்ட் பிரேக்குனாக்கா வாட்டிக்கிறது, கட் பண்ணுறது. ஃபாஸ்டிங்னாக்கா இந்த நைட்டு ஃபுல்லாக நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தால ராத்திரிக்கு முன்ன பிஃபோர் நைட் ஒரு 8 மணிக்கு நான் சாப்பிட்டேன். நம்ம சாப்பிட்றோம். அதுலேருந்து காலையில் பாருங்கள், மணி இப்போது ஆச்சுன்னா டைம் தெரில, வாட்ச் இல்லை. இப்போது ஒரு 8 மணி இருக்கலாம்னு வச்சுங்க. இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிடாமையே ஃபாஸ்டிங் இருந்தோம் நைட் ஃபுல்லாக. பாதி நாள் சாப்பாடு, பாதி நாள் ஃபாஸ்டிங். 50-50 அந்த மாதிரி. இந்த நாள் நம்ம அனுபவிக்க வேண்டாம் இல்லையா? அதனால் ஃபாஸ்டிங் போதும். இப்போது நம்ம அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது சாப்பிடுவோம்ல, அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்டிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு நேம் இஸ், அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே தாத்தா, இப்போ ஏதாச்சும் போகிறீங்க தாத்தா. போன வீடியோவில் குரங்க வச்சுக்கின்னு கரண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு, கரண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கல. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. பாருங்கள், அந்த குரங்கு போல் சும்மா இருக்காது, அது ஆடினா இருக்கும். அதை கூண்டில் போட்டு அந்த மூமெண்ட்டை வச்சுக்கின்னு கரண்ட்டை தயாரிக்கிறதுக்கு நீங்கள் யோசித்தீங்கள்ல, அது உண்மையிலேயே அது பாராட்டுக்குரியது தான் தாத்தா. சரி, அது எப்படி கரண்ட்டு உற்பத்தி பண்ணுறோம்? அதில் எப்படி டைனமோலேருந்து கரண்ட்டு உற்பத்தி, டைனமோ நான் என்ன, எப்படி கரண்ட் அங்கே உற்பத்தி ஆகுது, இதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறீங்களா? நான் இன்னொரு வீடியோ வேண்டாம், இப்பயே சொல்கிறேன். எப்படின்னா, இந்த மேக்னெட், காப்பர், குறிப்பாக அது ரெண்டையும் அருகில் ஒன்றுக்கு ஒன்று மதியத்தில்
ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு அது ரெண்டையும் அப்படி அப்படி ஷேக் பண்ணால் இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு 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 எஃபெக்ட்டு வந்து அதுலேருந்து இந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்குது பாரு இந்த ஆட்டம்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான் இதுங்களை இது இப்படி ரெண்டும் ஆடும்போது இந்த ரெண்டுங்களையும் அங்கே ரெண்டும் இந்த பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாம் கேதர் பண்ணுது. மேக்னெட்டு எப்படி அயன் பவுடர்கிட்ட மேக்னெட்டை வச்சா எப்படி அதை அட்ராக்ட் பண்ணுது, அந்த மாதிரி இது ரெண்டும் இந்த ஆடும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான்களை கேதர் பண்ணி வச்சுக்குது. கேதர் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு விஷயம் என்னக்கா, இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ன்ற இல்லையா, அது ரெண்டும் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் அங்கே ஃபயர் ஏற்படும், ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகுது. இந்த பக்கத்தில் இருக்கிற சரௌண்டில் இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டானை ரெண்டையும் ஒன்றா சேர்த்தாக்கா ஒரு எனர்ஜி ஆகுது. அந்த எனர்ஜிக்கு வந்து அது ரொம்ப சக்தி இருக்குது, ரொம்ப பவரெல்லாம் இருக்குது. அதுலேருந்து பல உபயோகமான பொருளெல்லாம் நம்ம பண்ணலாம். அதுக்கிட்ட விடுங்க. அப்படி ரெண்டும் சேர்க்கும் போது அந்த இது பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான்ஸை கேதர் பண்ணி வச்சுக்குது. அதை வச்சுக்கிட்டு ரெண்டும் பண்ணாக்கா அது அட்டாக் பண்ணோடனே அது தன்னுடைய எனர்ஜியை காட்டுது. ஓகே, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ எப்படி கரண்ட்டு இதுனாக்கா, ஜெனரேட்டர்ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு இடத்துல வந்து காயில் மாதிரி காப்பரில் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கின்னு மதியத்தில் மேக்னெட்டுன்னு இருக்குது. இந்த மேக்னெட்டை இப்படி இருக்கிறதோட்டம் இப்படி வச்சுட்டு இதில் இப்படி சென்டரில் அப்படி ஆடுற மாதிரி ரன் ஆகிற மாதிரி பண்ணாக்கா அங்கேருந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரான் புரோட்டான்களை கேதர் பண்ணி அங்கே மின்சாரம், ஏசி கரண்ட்டு க்ரியேட் ஆகுது. அந்த மூமெண்ட்டை பண்ணோன்றதுக்கு தான் அந்த டைனமோவில் குரங்கு அந்த மூமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த மூமெண்ட் எப்படி வரும், அந்த மூமெண்ட் வர்றதுக்கு அந்த குரங்கு கூண்டு ஆடினே இருக்குது இல்லையா, குரங்கு சும்மா இருக்காது. அது அந்த ஸ்ப்ரிங்குடைய ஹெல்ப் ஆஃப் இந்த ஸ்ப்ரிங் இந்த மூமெண்ட்டாக இல்லை, அந்த மூமெண்ட்டை வச்சுக்கின்னு இங்கே டைனமோலேருந்து சின்ன சிறிய அளவு கரண்ட்டு ஏற்படுத்தலாம். பேசிக் என்னக்கா, இந்த நெகட்டிவ் இந்த காப்பரையும் மேக்னெட்டும் ரெண்டு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸ் டச் ஆகக்கூடாது, எவ்வளோ க்ளோஸாக பண்ணி வைக்கணுமோ அவன் மூவ் வச்சு இந்த ரெண்டையும் ஷேக் பண்ணாக்கா அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் இல்லை ஆட்டம்ஸை கேதர் பண்ணி கரண்ட்டு உற்பத்தி ஆகுது. அதை எப்படியோ மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அதை வச்சுக்கின்னு இந்த டிஃப்ரெண்ட்டு மெத்தடில் இந்த கரண்ட்டை ஆரம்பிக்கிறான். இந்த ஷராவதி அங்கே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இல்லையா, இந்த வாட்டர் தண்ணியாக ஊற்றினுக்கு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இந்த ஒரு ஏற்பாடு பண்ணி இது தண்ணி மேலே பட்டு வந்தால் ஒரு வீல் சுற்றுற மாதிரி சுற்ற வச்சு அதுலேருந்து கரண்ட் எடுக்கிறான். அது வாட்டர் ஃபால்ஸுங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹெவி கரண்ட்டுகளெல்லாம் அதில் எடுக்கிறாங்க. இந்த சைக்கிளில் இட்டில் இங்கே போகிறோம், இப்போ லைட் வேணும், அங்கே லைட் வேணும், அங்கேருந்து லைட்டு கலந்து கரண்ட் கலந்து கொடுத்து சைக்கிளில் போக முடியுமா? அதனால் இங்கேயே ஒரு சின்ன ஜெனரேட்டர் அந்த பிரின்சிபலில் அந்த பேசிக் ஐடியா வச்சுக்கின்னு இங்கே சைக்கிளில் டைனமோ பண்ணுறாங்க. இன்னும் வேறு இடத்துல சிட்டிலலாம் கரண்ட் தேவைக்குது. இப்போ ஷராவதிலேருந்து கொண்டாடணும் அல்லது வேறு கரண்ட் உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து கொண்டாடணுனாக்கா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கேருந்து கலந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ கடல் ஓரத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோ, கடல் ஓரத்தில் கூட ஒரு மூமெண்ட் இருந்தாக்கா இது பண்ணலாம். அந்த வேவ்ஸுங்கெல்லாம் ரெகுலராக அந்த வேவ்ஸ் வந்துனே இருக்குது இல்லையா, அந்த வேவ்ஸு கட்ட அந்த ஒரு போர்ஷன் மூவ் ஆகிற மாதிரி அந்த வேவ் கட்டை வச்சு அந்த வேவ் அதை தள்ளினே இருக்கும். அந்த தள்ளினுக்கிற மூமெண்ட்டை வச்சுக்கின்னு அங்கேருந்து கரண்ட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விதமான இதுங்களெல்லாம் நேச்சரை வச்சுக்கின்னு எல்லாம் செயற்கை மூலயமா பண்ணிக்கின்னு கரண்ட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த
அதான் அந்த குரங்கு வந்து டைனமோ பண்ணால் இப்படி கரண்ட் வருதுன்னு கேட்டிங்களே, அதுதான் அந்த காப்பரும் மேக்னெட்டும் அருகில் வச்சுக்கின்னு மூவ்மெண்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டு கிரியேட் ஆகுது. அது பல விதத்தில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இது வரையிலும் நான் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.